ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். 7 நாட்களில் நல்லது நடக்கும். 7 நாட்களில் உங்களோட பிரார்த்தனைகள் நிறைவேறும். இதான் இந்த பதிவோட தலைப்பு. நம்பிக்கையோடு என் கூட சேர்ந்து கோவிலை முழுவதுமாக சுற்றி வாங்க. அதுக்கு முன்பு நம்ம துவாரகாமாயில் நம்ம சாயை பார்த்துட்டு அவருக்கு நமஸ்காரம் செலுத்திட்டு என் கூட சேர்ந்து சுற்றி வாங்க. இன்றைக்கி இந்த தலைப்பு 7 நாட்களில் நல்லது நடக்கும் அப்படிங்கிற இந்த தலைப்பு நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தான் கொடுக்க போது நம்ம எல்லாருக்கும் மிக ஒரு முக்கியமான ஒரு பதிவாக இது அமைய போகிறது. சாயோட ஆசீர்வாதத்தால் சாய்கிட்ட நம்ம எல்லாரும் ஒரு விஷயத்தை இன்றைக்கி கேட்க போகிறோம். உங்களுக்காக, எனக்காக, நம்ம எல்லாருக்காகவும். நம்ம சாய் குடும்பத்தில் நிறைய பக்தர்கள், என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், சாயோட ஆசீர்வாதத்துக்காக நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்கோம். பாபா எப்படியாவது எனக்கு இதை முடிச்சு கொடுத்துருங்க, கொஞ்சம் நான் மூச்சு விட்டுக்குவேன், அதுக்கப்புறம் நான் சமாளிச்சிடுவேன் பாபா, இந்த ஒரு விஷயத்தை மட்டும் எனக்கு முடிச்சு கொடுங்க போதும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்க பக்தர்களுக்கு நான் ஒன்று தான் சொல்லுவேன். நம்பிக்கையோடு இருங்க, எல்லாமே நல்லது தான் நடக்கும். இந்த மாதிரியான எண்ணங்களோட தான் இன்றைக்கி நிறைய பக்தர்கள் இருக்காங்க நம்ம சாய் குடும்பத்தில். பாபா எப்படியாவது இந்த ஒரு விஷயத்தை மட்டும் முடிச்சு கொடுங்க பாபா, கொஞ்சம் மூச்சு விட்டுக்கிறேன், அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்குவேன் பாபா, எனக்கு நம்பிக்கை இருக்குது பாபா, எனக்கு கொஞ்சம் கை கொடுங்க அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விஷயத்துக்காக பாபா கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம சாய் குடும்பத்தில். 7 நாட்களில் நல்லது நடக்குங்கிற இந்த தலைப்பு முக்கியமாக இந்த மாதிரியான பக்தர்களுக்காக தான். நீங்களும் இந்த மாதிரியான எண்ணங்களோட பாபாவோட உதவியை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக நடக்கும். நம்பிக்கையோடு இருங்க. நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எனக்காகவும் உங்களுக்காக நம்ம எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. கைக்கு அப்பாற்பட்ட விஷயத்தை அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு நம்ம சக்திக்கு உட்பட்டு எந்த அளவுக்கு முயற்சி செய்ய முடியுமோ முயற்சி செய்வோம். எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும். நான் இங்கே ஷீரடிக்கு வந்து கிட்டத்தட்ட 2 மாதங்களுக்கு மேலே ஆயிடுச்சு, 3 மாதங்கள் ஆக போகிறது. இங்கே வந்ததுக்கப்புறம் சாய் சச்சரித்திரம் 48 நாள் பாராயணம் வந்து ஆரம்பித்தோம். அதுக்கு முன்பு குரு சரித்திரம் பாராயணம் 48 நாட்கள் நல்லபடியாக வந்து முடிஞ்சது. அது வந்து ஷீரடிக்கு வருவதற்கு முன்பே நம்ம ஆரம்பிச்சிட்டோம். இருந்தாலும் அதுக்கப்புறம் இங்கே ஷீரடிக்கு வந்து நம்ம சாய் சச்சரித்திரம் 48 நாட்கள் ஆரம்பித்து எப்படி நாள் போனதுனே தெரியல. நாளையோட 48 நாள் தவம் வந்து முடிவடையுது. 48 நாட்கள் ஷீரடியிலே இருந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு ஒரு விருப்பப்பட்டேன். அந்த விருப்பத்தை சாய் நிறைவேற்றி கொடுத்துட்டாரு. 48 நாட்கள் சாய் சச்சித்திரம் இங்கேருந்தே நல்லபடியாக வந்து முடிச்சிட்டோம். நம்ம 48 நாட்கள் முடிஞ்சதோட மட்டும் இல்லாமல் என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு 96 நாட்கள், குரு சரித்திரம் 48 நாள், சாய் சச்சரித்திரம் 48 நாள், மொத்தம் 96 நாட்களும் தொடர்ந்து அன்னதானம் செய்வதற்கு பாபா அற்புதமான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாரு. ஒவ்வொரு நாளும் அன்னதானம் செய்து கொண்டே தான் இந்த சச்சரித்திர கதைகள் எல்லாத்தையும் வந்து கேட்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். பக்தர்களும் அவங்களால முடிஞ்ச உதவிகளை அவங்கவுங்க வீடு பக்கத்தில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு, ஆதரவு இல்லாதவங்களுக்கு உதவி செய்யுங்க, ஒருவேளை உணவாது ஏதாவது ஒரு ஜீவராசிகளுக்கு வந்து வாங்கி கொடுங்கன்னு சொல்லியிருந்தோம். நிறைய பக்தர்கள் இந்த 96 நாட்கள் தொடர்ந்து கடைப்பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்மளும் நம்ம சேனல் சார்பாக, எல்லாரோட சார்பாக நானும் இங்கே வந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். நம்மளால் முடிஞ்ச அளவு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த அற்புதமான விஷயத்தை பாபா நிறைவேற்றி வச்சார். இதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் நிறைவேற்றி கொடுப்பார். ஆன்மீக பாதையிலையும் நம்மளை வழிநடத்தி கொண்டுட்டு போயிட்டுருக்காரு. இந்த பௌதீக வாழ்க்கையிலையும் நம்மளை நல்வழிப்படுத்தி கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. இருந்தாலும் கூட நம்ம வாழ்க்கையில் நடக்கிற அந்த சின்ன சின்ன சங்கடங்கள், நிறைவேறாத ஒரு சில பிரார்த்தனைகள், இந்த பதிவோட ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஒரே ஒரு விஷயம், அது முடிஞ்சிருச்சுன்னா நாங்கள் கொஞ்சம் ரிலீஃப் ஆயிடுவோம், எங்கள் குடும்பமே கொஞ்சம் ரிலீஃப் ஆயிடுவோம். இந்த மாதிரியான ஒரு நிலைமையில் இருக்கிற பக்தர்கள் எல்லாருக்கும் நல்லது நடக்கும். நம்பிக்கையோடு இருப்போம். இந்த 7 நாட்களுக்குள்ளே எல்லோரும் நல்ல செய்தி சொல்லணும், அதுதான் என்னோட பிரார்த்தனை. இன்றைக்கி உங்களோட பிரார்த்தனையும் அதுவாக தான் இருக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இப்போ சச்சரித்திரம் முடிஞ்சதுக்கப்புறம் சிவபுராணம் ஆரம்பிக்க போகிறோம். கதைகளாக கேட்க போகிறோம். ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வாக இருக்க போது சிவபுராணம் கதைகள் கேட்பது. அது கேட்குறதே நம்ம வந்து ரொம்ப நல்ல முறையில் ஆரம்பிக்க போகிறோம். அதை இன்றைக்கே சொல்லிட்டா கொஞ்சம் நல்லா இருக்காது. நாளைக்கு வேணால் நான் சொல்கிறேன், நாளைக்கு இல்லைன்னா நாளான்னைக்கு 2 நாளில் சொல்கிறேன். சிவபுராணம் ரொம்ப அற்புதமான ஒரு இடத்துலேருந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம். பாபாவோட அனுமதியோட, பாபாவோட ஆசீர்வாதத்தோட ஒரு முக்கிய சேஸ்திரத்துக்கு போயிட்டு நம்ம நல்லபடியே ஆரம்பிக்க போகிறோம். எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும். நம்பிக்கையோடு இருப்போம். இப்போ இதுக்கப்புறம் நான் வந்து பேச மாட்டேன். நீங்கள் பாபாவோட கையை பிடிச்சிக்கிட்டு பாபா கிட்ட பிரார்த்தனை செய்துக்கிட்டு உங்களுக்கு 7 நாளுக்குள்ளே என்ன விஷயம் நடக்கணுமோ அதை கேளுங்க பாபா கிட்ட. நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கிறவங்களோட பிரார்த்தனையும் நிறைவேறணும்னு அவர்கிட்ட கேளுங்க. கோவிலை முழுவதும் சுற்றி வாங்க. இப்போ நம்ம பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த கண்ணன் சகோதரருக்கு 57வது பிறந்தநாள்.
கண்ணன் சகோதரருக்கு நம்ம எல்லாரும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்வதோடு மட்டும் இல்லாமல் அவரோட உடல் ஆரோக்கியத்திற்காகவும், அவங்களோட குடும்பத்துக்காகவும், அவங்களோட எதிர்கால வாழ்க்கைக்காகவும், ஆரோக்கியத்திற்காகவும், மன நிம்மதிக்காகவும் நம்ம எல்லாரும் பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். கண்ணன் மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வேறு யாரெல்லாம் நம்ம சாய் குடும்பத்தில் பிறந்தநாள் கொண்டாடுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் நம்ம சாய் குடும்பத்தின் சார்பாக பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். திருமண நாள் கொண்டாடும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். கோவிலை பாதி தூரம் தான் சுற்றி வந்திருக்கோம். மீதி பாதி தூரம் அமைதியாக பாபா கிட்ட பிரார்த்தனை பண்ணிவிட்டு அவரோட நாமத்தை ஜெபம் பண்ணிவிட்டு துவாரகாமாய் வரைக்க முழுவதுமாக சுற்றி வாங்க, முழுவதுமாக பாருங்கள். 7 நாளுக்குள்ளே நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளோட பிரார்த்தனையும் நிறைவேறணும்னு நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இந்த நிமிஷம் நீங்கள் எதுக்காக பிரார்த்தனை பண்ணுறீங்களோ அந்த பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும். நம்பிக்கையோடு கேளுங்க. உங்கள் சாய்கிட்ட உங்களுக்கு என்ன வேணுமோ நிச்சயமாக அவர் கொடுப்பாரு. நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.